அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரி கடலை ஒட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக அது நகரக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் எனவும் கூறப்படுகிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையும் எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், தற்போதைய நிலவரப்படி எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்ன அலர்ட் கொடுத்திருக்காங்க? முழுமையான விவரங்களை வழங்கல. வணக்கம் கௌதமி. தமிழகத்துல ஒரு வாரத்திற்கு தொடர்ச்சியாக கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கான என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினத்துல கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 2ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என நேற்றைய தினமே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த 22ஆம் தேதி 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், 23ஆம் தேதி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 13 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 24ஆம் தேதியும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல கடந்த மாதம் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் கூட தற்பொழுது வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான தீவிர மழை என்பது பெய்யாத நிலையில 22ஆம் தேதி உருவாக இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதற்கு அடுத்தடுத்ததாக வலுப்பெறும் புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில தான் 22ஆம் தேதி 11 மாவட்டங்களுக்கும், 23ஆம் தேதி 13 சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று நாளை என 2 நாட்களுக்கு சென்னையில மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முதலே காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை விட்டு பெய்து வரக்கூடிய நிலையில சென்னையில 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வருகின்ற 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு வாரத்திற்கான கனமழைக்கான எச்சரிக்கையும் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.